இலங்கையை எரித்த பின் ஹனுமான் கடலுக்குள் பாய்ந்து தன் உடல் சூட்டை தணித்தார். அப்போது அவரின் உடலிலிருந்து சிந்திய ஒரு வியர்வை துளி கடலில் விழுந்தது. அந்த துளியை ஒரு மகரம், அதாவது பெரிய மீன் விழுங்கியது. காலப்போக்கில் அந்த மகரத்தின் வயிற்றிலிருந்து ஒரு அதிசய குழந்தை பிறந்தது. அவனே மகரத்வாகன். வீரத்திலும் பலத்திலும் தந்தையை போன்றவன். ஆனால் தந்தை யார் என்பதை அறியாமல் வளர்ந்தான். இந்நேரத்தில் பாதாள உலகத்தின் அசுரனான அகிராவணன் ராமர் மற்றும் லக்ஷ்மணரை கடத்திச் சென்றான். அவர்களை மீட்க ஹனுமான் பாதாளத்திற்கு சென்றபோது அங்குள்ள வாசலில் காவலாளியாக நின்றிருந்தான் மகரத்வாகன். நான் ஹனுமானின் மகன் என்று அவன் பெருமையுடன் கூறினான். தன் கடமையை நிறைவேற்ற தந்தையையே எதிர்த்து யுத்தம் செய்தான். இறுதியில் ஹனுமான் அவனை வென்று உண்மையை அறிந்தார். தன் மகனின் வீரத்தையும் தர்மநிலையையும் பாராட்டி அகிராவணனை அழித்த பின் மகரத்வாகனை பாதாளத்தின் அரசனாக ஆசிர்வதித்தார். இந்த கதை தந்தை மகன் உறவு, கடமை, தர்மம் ஆகியவற்றின் மகத்துவத்தை உணர்த்துகிறது. ஜெய் ஹனுமான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யுங்கள், பகிருங்கள் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.